இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் தொக்கு பிரியாணி தான் பண்ண போகிறாங்க. பாய் வீட்டு ஸ்டைலில் நல்லா குஸ்கா செஞ்சு, சிக்கனில் நல்லா ஸ்பைஸியான தொக்கு மாதிரி செஞ்சு, அப்படியே அது மேலே வச்சு குஸ்காவோட ரெண்டுத்தையும் பிசைஞ்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரி, இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வெல்கம் டு அவர் சேனல் எஸ்கே ஃபுட்டீஸ். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நாட்டுக்கோழி எடுத்துருக்கறனால வேக வச்சுக்கணும். இதோட 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 5 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கறி மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துட்டு மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட 3 டீஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. குஸ்கா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருங்க. இப்போ அது கூட கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருங்க. இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்க 1 தக்காளியை சேர்த்துருங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் தயிரை சேர்த்துருங்க. அடுத்ததான் இது கூடவே 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. அடுத்ததாக 1 கை அளவுக்கு கொத்தமல்லி, புதினா கொத்தமல்லியை சேர்த்துருங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் ரைஸ்க்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததும் கழுவி வச்சுருக்க அரிசியை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு மூடி போட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது தொக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்துருங்க. அடுத்ததாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துருங்க. அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லியை இதில் சேர்த்துருங்க. இப்போ அடுத்ததாக 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு நல்லா வெந்து வந்ததும் பச்சை வாசனைலாம் போனதும் மேரினேட் பண்ணியிருக்க கறியை இதில் சேர்த்துருங்க. இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போ இது நல்லா வெந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துடணும். பாருங்கள், இந்தளவுக்கு கிரேவி ஆகிடணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக சைட் பை சைடில் குஸ்காவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் தொக்கை வச்சிடலாம். 2-3 பீஸ் சிக்கனை சேர்த்துட்டு கொஞ்சமாக தொக்கை வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே குஸ்காவை இது மேலே எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா டைட்டாக அழுத்தி டைட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதே அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் நல்லா கவுத்திக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான ருசியான தொக்கு பிரியாணி ரெடி. பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.